பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 4வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் என்பதாக. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். த மோஸ்ட் ஹை ரூல்ஸ் ஓவர் ஆல் கிங்டம்ஸ் ஆன் எர்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அநேக தலைவர்கள் தேசங்களை ஆளுகிறவர்களாக பூமியில் காணப்பட்டாலும் உன்னதமான தேவன் அவர்களுக்கு மேலாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஜனங்களை விசாரிப்பதற்கு அநேக அதிகாரிகள் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு மேலாக அதிகாரம் செலுத்துகிறவர் கர்த்தர். உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்கள் மேல் அநேகர் அதிகாரம் செலுத்தினாலும் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவராகவும் நம்முடைய கர்த்தர் காணப்படுகிறார். அவருடைய ஆளுகை மட்டும் தலைமுறையாக நிற்கும். கர்த்தர் தனக்கு சித்தமானவனுக்கு ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொஞ்ச நாட்களுக்கு கொடுக்கிறார். ஒருவனும் எந்நாளும் அரசாட்சியிலும் ஆளுகையிலும் காணப்படுவதில்லை. ஆனால் தனக்கு மேல் அதிகாரம் செலுத்துகிற ஒருவர் உண்டு என்பதை மனுஷன் உணராமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்களில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி செய்கிற அட்டூழியங்களும் அநியாயங்களும் அநேகம். குறிப்பாக கீழ்தேசங்களில் ஆளுகையில் இருக்கிறவர்களும் அதிகாரிகளும் ஏழை ஜனங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமாக செய்கிற காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உணர வைத்த நபர்களில் நேபுகாத்நேச்சாரும் ஒருவன். அவன் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஆளுகிறவனாய் சர்வ அதிகாரமுடையவனாய் காணப்பட்டான். எந்நாளும் நான் தான் ஆளுகையில் காணப்படுவேன் என்ற சிந்தையும் அவனுக்குள் காணப்பட்டது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்கள் அவன் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்தவுடன், உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று கர்ச்சித்தான். அவனுடைய அதிகாரத்திற்கு மேலாக ஒருவரும் இல்லை என்பதாக நினைத்தான். அவனுடைய இருதயம் மேட்டிமையினால் நிறைந்திருந்தது. ஆகையால் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற கர்த்தர் அவனை மனுஷர்களிடத்திலிருந்து தள்ளி மிருகங்களோடு சஞ்சரிக்கும்படிக்கு செய்து மாடுகளைப் போல புல்லை தின்னும்படிக்கு செய்து அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவனை 7 வருஷங்கள் ஆகாயத்து பனியிலே நனையும்படிக்கு செய்தார். இந்நாட்களிலும் கூட தங்கள் அதிகாரங்களை இருதய கர்வத்தினால் துஷ்பிரயோகம் செய்து தங்களை கேட்பதற்கு யாருமில்லை என்று கருதுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் அதிகாரிகளையும் நியாயத்தை புரட்டுகிறவர்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார். நேபுகாத்நேச்சார் 7 வருஷங்கள் கழிந்த பின்பு அவனுக்கு புத்தி தெளிந்தது. கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தான். கர்த்தருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் என்றும் அவருடைய ராஜ்யமே தலைமுறையாக நிற்கும் என்பதையும் அறிந்து கொண்டான். அதோடு பூமியின் குடிகளும் அவர்களுடைய அதிகாரங்களும் ஒன்றுமில்லை என்றும் கர்த்தருடைய கரத்தை தடுத்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனுமில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் மேல் அநேகர் ஆளுகை செய்யலாம், பட்சபாதத்தோடு நடத்தலாம், ஊழியங்களுக்கு தடைகளை போடலாம். கர்த்தர் தம்முடைய அதிகாரமும் ஆளுகையுமே நித்தியமானது என்பதை அப்படிப்பட்டவர்கள் புரியும்படிக்கு துரிதமாய் செய்வார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல அவர்களை உங்களுக்கு முன்பு ஓடும்படிக்கு செய்வார். அன்று எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் வந்த சனகரிப் செத்த முகத்தோடு திரும்பி போனது போல உங்கள் எதிரிகளை உங்களுக்கு முன்பாக தாழ்த்துவார். உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீரே எல்லா தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்கும் மேலானவர். ஒவ்வொரு மனுஷனுடைய சுவாசத்தை உம்முடைய கரத்தில் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகையால் உம்முடைய அதிகாரத்தின் கீழே காணப்படுகிறோம் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்து கொள்ளும்படிக்கு செய்யும். ஒரு மனுஷனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நீர் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீதிக்குரிய காரியங்களை செய்கிறவர்களை நீர் நிலைநிறுத்துவீர்.
துன்மார்க்கரையோ வேரோடு பிடுங்கி போடுவீர் என்பதை மனுக்குலம் அறிந்து கொள்ளும்படி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.